சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருபதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டும் உய்யா. உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொடுவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு. திருப்பரங்குன்றத்தில் கேட்குற மாதிரி சொல்லணும், வெற்றிவேல் முருகனுக்கு. பழனியில் கேட்க வேண்டாமா? வெற்றிவேல் முருகனுக்கு. அப்போ திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போ தான் நாகராஜ் என்ன சொல்கிறாரு, வந்தம்மா முருகனை பேசினமான்னு இருக்க வேண்டிதானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள்கிட்ட தொடங்கும் போது சொன்னேன், தொண்டை முடியலன்னு. முடியலன்னா எங்கே போவோம்? நமக்கு உடம்புக்கு முடியலன்னா எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். அங்கே போய் சில பேருக்கு முடியாமல் வந்துடுது. ஆமாம் சார், நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். போனோன்னு சொல்லுவார், ஐயா மூச்சை இழுத்து விடுங்கம்பார். அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். புரிஞ்சு கை தட்டின 8 பேருக்கு நன்றி. நீங்கள் எந்த டாக்டர் வீட்லேயும் முதல் வார்த்தை சொல்லுவாங்க, மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் நம்ம சொல்லணும், விட்டுறக்கூடாதுங்கய்யா, கண்ணை காட்டு, நாக்கை நீட்டு, பின்னாடி திரும்பு, இழுத்து விடு, எல்லாம் பண்ணிவிட்டு பேனாவை போட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியுமா? நோய் வந்தால் படித்து எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் முடித்த டாக்டர் தொட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பரப்பன் வலசையில் பிறந்து திருவான்மையூர் பக்கத்தில் ஜீவசமாதி ஆகி 6666 பாடலை தந்து குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை நினச்சி திருநீர் பூசினா நோயற்ற வாழ்வு வாழலான்னு சொன்னது நான் இல்லை, செங்குந்த முதலியார்களின் மணி வைரமாய் மாணிக்கமாய் இந்த மண்ணில் தோன்றிய வாரியார் சாமி சொல்கிறார். நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் வாரியாருக்கு தட்டுங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரோட சேருவா, யார் யாருக்கு தட்டுவான்னு தெரியல. நான் சொல்கிறது பொதுவில் சொல்கிறேன். அங்கே ஒரு ஐயா சொல்கிறார், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் மே மாதம் லீவ் வந்தால் போயிடுவோம். அண்ணே நான் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும்னே. ஏற்கனவே என் ராசிக்கு இன்றைக்கி நாக்கில் சனின்னு போட்டிருக்கான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. உங்களுக்கு தெரியும், சைவத்தினுடைய மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்று சிதம்பரம். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், அக்னி தலம், பஞ்சபூதம், மண் விண் நீர் நெருப்பில் அக்னி தலம். நினச்சாலே முக்தி தரும். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, காசிக்கு போனாதான் முக்தி. நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு, திருவாரூரிலையும் காஞ்சியிலையும் சிதம்பரத்திலையும் காசியிலும் சென்றால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை நமக்கு கைமேல் தரக்கூடிய கண்கண்ட மனிதன் முக்கன் யாருன்னா எங்கள் காரணேஸ்வரர் தான். நீங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் திருக்கைலாய காட்சின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மன்னிக்கணும், இந்த அறநிலையத்துறை அதிகாரி ரமணியம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. நல்லா, இதை விட தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நான் போயிருக்கேன், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போயிருக்கேன், பிள்ளையார்பட்டிக்கும் போயிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளவு வருஷம் கழிச்சும் 94 என்னை யாருன்னே தெரியாத போது இந்த கோவிலுக்கு வந்தேன். 96 வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே பெரிய புராணம் பேசுவேன். இப்போ 30 நாள் எனக்கு தேதி கொடுக்க முடியல. இப்போ பேசினோன்னு 11:40
போய் செக்கின் ஆகணும். 1 மணி விமானம். நாளைய இரவு அமெரிக்காவினுடைய வட அமெரிக்காவில் பேச்சு. கடவுள் போட்ட பிச்சை. எவனுமே பழசை மறந்துடக்கூடாது. நீங்கள் இந்த காரணேஸ்வரர் சாதாரண இப்போ எனக்கு வந்து முதல்ல இங்கே துண்டு போட்டார்ல, அவர் யாருன்னா பழைய மிகப்பெரிய சமூக நலத்துறை அமைச்சருடைய சிறப்பு நேர்முக அலுவலர். அவருக்கு ஒரு கைத்தட்டுங்க. அவருக்கு இதை போட்டு என்ன ஆக போகுது? சங்கர் சாருக்கு அன்பு தான். இந்த காரணேஸ்வரரை அப்படி இப்படி பிடிக்காதீங்க, சிக்குன்னு பிடிச்சிக்கங்க. இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஐரிஷ் விஷனில் வரும். ஒரு காலத்தில் எனக்கு சோத்துக்கு வழி கிடையாது, இப்போ சோறு சாப்பிட நேரம் கிடையாது. அவனை அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது, சிக்குன்னு பிடிச்சிக்கணும். இந்த அம்பாள் வந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 100 பாட்டு எழுதினார்ல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், காரணேஸ்வருடைய அம்பாளை நீங்கள் நினச்சிக்கங்க. சொர்ணாம்பிகையை உங்களுக்கு கொட்டுவா சார், கொட்டுவா கொட்டுவா கொட்டுவா. ஆனால் நம்பிக்கையோடு பிடிக்கணும், அப்படி இப்படி பிடிக்கக்கூடாது. தென்னாருடைய சிவனையே போற்றி, தென்னாருடைய சிவனையே போற்றி, திருச்சிற்றம்பலம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் ரமணரும் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு சொன்ன வள்ளலாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் நடந்த இந்த பூமி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஆன்மீக பூமி தான். இதை யாரும் அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் கூட்டம் எவ்வளோ பாருங்கள். அதுவும் நான் வாசலில் வந்தோன்னே ஒருத்தர், நானும் ராஜேந்திரன் சார் குணா சார் வந்த ஒருத்தர் குறுக்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். உள்ளே வந்தோன்னே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சினிமாக்காரங்கன்னா எடுத்துப்போம், நம்ம யார் சாதாரண ஒரு ஆள். என்னை தெரியுமாப்பான்னு டெய்லி காலைல ஜீ தமிழில் உங்கள் ஜோசி எங்கிட்ட தான் சார் கிளம்புவேன்னா, நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். அப்படியே என்னங்கண்ணே, நீங்கள் தானே ஜீ தமிழில் ஜோசியம் சொல்கிறவர் காலிலன்னா, இல்லைப்பா நான் ஜெயாவில் ஆன்மீகம் பேசுகிறவர். இல்லை, முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்குங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா நீ எனக்கு தெரியாமல் சைதாப்பேட்டைக்கு வந்துட்டு போனியான்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஐயாவுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. சபாஷ், எவ்வளோ பெருங்கூட்டம். ஐயா சொன்னார் 33 வருஷமாக நடத்துகிறாங்கன்னு. எனக்காவது பேசினோன்னு பணம் கொடுப்பாங்க, இங்கே கிடையாது. இங்கே அதுக்கு பதிலாக வருஷந்தோறும் 8 பவுனுக்கு செயின் போடுவாங்க. அது சொல்கிறாரு பல வருஷமாக. உடனே நாகராஜனை காதலே விழாத மாதிரி அங்கிட்டு திரும்பிக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி ஓதுவாமூர்த்திகள் மாதிரி உட்காந்து பாடினாங்கல்ல, அவங்க பாதத்துக்கு புண்ணியம் சேர்க்குற மாதிரி ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் இறை தொண்டு. பத்தாது, என்ன பாட்டு. இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த நாகராஜ் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, மந்திரி இல்லை, கவுன்சிலர் இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி உண்மையாக 100 பேர் நிற்கிறாங்கன்னா ஒன்றே ஒன்று, தன்னை விட தான் குடும்பத்தை விட தான் மனைவியை விட பிள்ளைங்களை விட காரணேஸ்வரரும் இறைப்பணியும் உண்மைன்னு அவர் நினைக்கிறதுனால தான் இத்தனை பேரும் அவரை சுற்றுறோம். அதானே உண்மை. 96 நான் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தில் வந்து காய்கறி போட்டிருக்கேன். சமைச்சு போடுற போது உட்காந்து சாப்பிட்ருக்கேன் நாயன்மார் பற்றி பேசிட்டு. அப்போல்லாம் பேசி முடித்தோன்னே ஒரு 500 ரூபா பணமும் ஒரு தேங்காய் முடியும் கொடுப்பாரு. இன்றைக்கி நான் 50,000 வாங்கலாம், ஆனால் அந்த 500 ரூபா தான் எனக்கு விதைன்னு நான் நன்றியோடு நினைக்கிறேன். உடனே அந்த அம்மா பேசுது, ஓ பேச்சுக்கு 50,000 ரூபா கொடுப்பாங்களா? அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே வச்சுருக்காப்புல, என் மச்சின மாதிரியே. அப்பையும் கையை தூக்குறாப்புலையே தவிர எடுக்க மாட்டேங்கிறாப்புல. நான் உங்கள் எல்லார்த்தையும் பாதத்தில் விழுந்து கேட்குறேன், இந்த சாமி கருவறைக்கு போகும்போது செல்ஃபோன் வேண்டாமே. அங்கே சூடம் ஏற்றும் போது கூட கண்ணை தொட்டு வணங்குறதில்ல. அந்த 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 கலாச்சாரத்துலேருந்து கொஞ்சம் மாறலாமே. இந்த இப்போ நான் உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு குழந்தை வேஷ்டி சட்டையோடு உள்ளே ஓடி வந்துச்சு. அவனுக்கு மிஞ்சி போனால் 4.5 வயசு 5 வயசு இருக்கும்.
5 வயசு குழந்தைய வேட்டியோட கட்டி இங்கே கூட்டி வரணுங்கிற பண்பாடு இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினுடைய வித்து பயிர். அதானே உண்மை. இத்தனை பேர் எப்படி, அதுவும் பொதுவாக ஆன்மீகம்னா பெண்கள் கூட்டம்தான் வரும். ஏன் இவ்வளோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க? வீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, போய பொங்கல் அதுவுமாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அதில் ஒரு அம்மா, நான் எப்படி சார் 3:30 மணிக்கு வீட்டில் சொன்னது உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்குறீங்களா? அதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. முதல்ல நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி சம்பிரதாயமாக முன்னாடிலாம் நிறைய வந்து இங்கே பேசுவோம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை காரணேஸ்வரர் போடுற பிச்சை, நாகராஜன் மேலே உள்ள அன்பு, இந்த உளவார கூட்டத்தில் 30 நாள் வந்து பேசினாங்கல்ல, அவங்களுக்கும் சரி, ஓதுவா மூர்த்திகளுக்கும் சரி. தம்பி காணாம போயிட்டானா? நீங்கள் இப்போ அவனை பேண்ட்டு சட்டையில் பார்க்குறீங்க, அவன் ட்ரௌசரே இல்லாத காலத்தில் பார்த்துருக்கேன். அவனுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதெல்லாம் சுவாமி கொடுக்கறது. இந்த 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 உளவார திருக்கூட்டம் இருக்க, இது 33வது வருஷம். இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க வந்து பெட்ஷீட் விரித்து உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க அவரை பற்றி தப்பு பேசாமல் போங்க, நல்லாயிருக்கும். என்ன நாகராஜன், நீங்கள் சொன்னதை சொல்லிட்டேன். அவர் பார்க்குறாரு, வினையை நான் மடியிலேயே கட்டிக்கிட்டு திரியிறேன்னு. இந்த ஆலய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டம் 33 வருஷமாக என்ன பண்ணியிருக்குன்னா, எத்தனையோ விளக்கு ஏற்ற முடியாத சிவன் கோவிலில் ஆலயங்களில் போய் பக்கத்தில் இருந்து உளவார பணி பண்ணி அந்த இடத்த தூய்மைப்படுத்தி பாத்திரங்களை தேய்ச்சி கொடுத்து அந்த துணிமணிகளை துவைச்சி கொடுத்து அங்கே நாயன்மார் கதைகளை சொல்ல வச்சு சாப்பாடு போட்டு 33 வருஷம் இறைப்பணி பண்ண அந்த ஆலய உளவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நாகராஜனுக்கும் அவரோட உடனிருந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம இடைவிடாது நம்ம நன்றிகளை தெரிவிக்கலாமே. பத்தலையே இன்னும் கொஞ்சம். இதுதான் இன்னும் 10 வருஷம் அவருக்கான பூஸ்ட்டு. தம்பியை சொல்லிட்டேன், இல்லாட்டி தான் அவன் மைக்கை ஆஃப் பண்ணியிருப்பானே. நிறைய பேர் நிற்கிறீங்க, முடிச்சிடுவேன் நானும் சீக்கிரம். அதில் ஒருத்தர் சொல்கிறார், இப்படி தான் சொல்லுவேன். என்ன தம்பி கிளம்பிட்டீங்க? 2 பேராக போங்க. பக்கத்தில் சில பேர் 7 பேரை கிளப்பிட்டு போயிடுவான். பாருங்கள், எங்கள் ரங்கசாமி என்ன எங்கேருந்து நான் நல்லா தெரிய மாட்டேனோ அங்கேருந்து எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு கை தட்டிடுவோம். அவர் தான் சுற்றி எடுக்கிறார். ஏன்னா எல்லோரும் வந்து செட் ஆகணும்னு தான் நானும் இழுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 50 நிமிஷம் உங்கள் மனசை என் பக்கம் கொடுத்துடணும். இங்கே உட்காந்துக்கிட்டே அபிக்கு என்ன ஆச்சோ, இனியாக்கு என்ன ஆச்சோ, இலக்கியா இன்றைக்கி போடுவாங்களா, பிக்பாஸ் மறி ஒளிபரப்பு உண்டா, தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி இந்த சிவாச்சாரியார்களுக்கு கைத்தட்டணும். அதே மாதிரி மங்கள வாத்தியம் முழங்குறவங்க திருக்கோவிலினுடைய அடிப்படை பணியாளர்கள், அவங்களுக்கு தான் நம்ம கைத்தட்டி நன்றி சொல்லணும். சிவாச்சாரியாருடைய நீங்கள் இந்த சிவன்கிட்ட போய் இப்போ உட்காந்திங்கன்னா, மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்த தவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னா இந்த சிவன் நம்மள்கிட்ட பேசுவார். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர். அதை விட ரொம்ப நான் ஒரு தம்பியை பாராட்டணும். எங்கள் மகாலிங்க எங்கே காணாமல் போயிட்டாரா? அந்த 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 பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். ஐரிஷூஷன் மூலியம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க மகாலிங்கத்துக்கு. தம்பி நீங்கள் இன்செர்ட்டில் இதை போடணும். எல்லோரும் இன்றைக்கி டிவி யூடியூப்பு வருமானத்துக்காக பண்ணுறான். சைவம் வளர்க்குறதுக்காக ஒரு யூடியூப் சேனல்னால் அதான் ஐரிஷூஷன். நல்லா அந்த பிள்ளைய வாழ்த்துங்க. அவர் நோய் நொடி இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு தை திருநாளில் நல்லா இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கார் ஆரோக்கியமான விஷயம். எத்தனை பேர் வீட்டிலேருந்து அதை பார்க்கலாம், நினச்ச போது பார்க்கலாம், ட்ராவலில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ ஓபிஎஸ் அண்ணன் இப்படி கும்பிட்றதுல ஆச்சரியம் இல்லை. ஓபிஎஸ் அண்ணனுடைய நேர்முக அதிகாரர் சாரதி சாரும் அப்படியே கும்பிட்றார். அவருக்கு ஒரு கைத்தட்டு. பெரிய எழுத்தாளர், பெரிய சிந்தனையாளர். அவர் வந்து எல்லாம் சாமிக்கு முன்னாடி சமம், அவ்வளோதான். இந்த சேரு, இந்த இது எல்லாம் எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, என்னுடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருமையாக உட்காந்துருக்கீங்க.
இப்போ உங்கள் மனசில் ஒரு செய்தி வரும், எதுக்குடா 33 வருஷமாக இன்றைக்கி ஒரு தலைப்பும் வேறு கொடுத்துருக்காங்க, சமயம் சமுதாயம். அண்ணன்ட்ட வேறு கேட்டேன், அண்ணன் எவ்வளோ நேரம் பேசணுன்னு. அதெல்லாம் நீ கவலையே படாது, பேசிக்கிட்டே இரு, நாங்கள் 8:30 மணிக்கு நன்றி உரை சொல்லிடுவோன்ட்டார். ஏற்கனவே என்னை லூசுன்னு தான் நினைக்கிறாங்க, அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னும் அங்கே சில பேர் நிற்கிறீங்க, நல்லா இருந்தால் உட்காருவோம், இல்லாட்டி நைஸாக போயிடுவோம், WPL பார்க்கலாம், உமன்ஸ் கிரிக்கெட்டுன்னு, அது ஹைலைட்ஸ் உண்டு, நம்பிக்கையாக உட்காருங்க. ஐயா ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, மகிழ்ச்சி. அவரும் கொஞ்சம் விஜய் மாதிரி தான் இருக்கார். இப்போ அவரையே ஓட தானே வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, அதுவாக வருது, வேண்டாம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, நம்ம சிந்தனையை கொஞ்சம் அப்படி திறந்து விடணும். இந்த 30 நாள் தேவாரம் பற்றி, திருவாசகம் பற்றி, நாயன்மார் கதைகள் பற்றி இங்கே பேசுகிறாங்க, 33 வருஷமாக நடத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்து ஆடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம், அதே 12ஆம் திருமுறை, அதே சேக்கிழார் எழுதியது, அதே பெரிய புராணத்து 63 நாயன்மார் கதையை திரும்பி திரும்பி எதுக்கு சொல்லணும், திருப்பி திருப்பி தேவாரம் எதுக்கு, திருப்பி திருப்பி திருவாசகம் எதுக்கு, திருப்பி திருப்பி, இதெல்லாம் யோசனை வரும் உங்கள் மனசில். ஒன்றே ஒன்று தான், இது தைத்திருநாளில் தெரிஞ்சுக்கங்க. மார்கழி மாதம் முழுவதும் நேற்றுக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு பொங்கல், நேற்றுக்கு என்னது, சத்தமாக சொல்லுங்க, போகி. உலகத்திலே சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் நமக்கு பேதமெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்தா, 30 நாள் விரதம் இருந்து எல்லாரும் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனால் தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெங்கமன்னார் ராப்பத்து பகல் 10 பார்த்து பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரெங்கனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வாழ்க்கை தொடங்கிய நாள் தான் போகி பண்டிகை. நிறைய பேருக்கு தெரியாது, வைணவ பெருமக்களில் உண்டு. சுகபோக வாழ்க்கை, போக வாழ்க்கை தொடங்கியது. நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன சொல்லுவோம், பழையன கழிதல் புதியன புகுதல். பழசெல்லாம் தள்ளிடணும், புதுசெல்லாம் உள்ள வரணும். இப்போ நல்லா சொல்லுங்க, பழசெல்லாம் போயிடணும், புதுசெல்லாம் அவ்வளோதான். தை பிறந்தால் அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம், இந்த திருக்கோவிலினுடைய அறங்காவலர்கள் இத்தனை வருஷமாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கும். எத்தனை பேர் சான்றோர் பெருமக்கள். இப்போ நல்லா கொஞ்சம் உங்கள் சிந்தனையை என் பக்கம் விடுங்க. 33 வருஷமாக ஒரே வேலையை, பெரிய புராணத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை ஏன் திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். இப்போ நான் வந்தேன், இங்கே சிவப்பு, இங்கே ஆரஞ்சு, அங்கே ஊதா. சில பேர் மண்டபத்துக்குள்ளே, சில பேர் மண்டபத்துக்கு வெளியில். நான் குணா சார், ராஜேந்திரன் சார் எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படி சுற்றி வந்தோம். சங்கர் சாரை பார்த்தோம், சாரதி சாரை பார்த்தோம். அப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படி உள்ளே வரும்போது அந்த பக்கமாக எட்டி பார்க்குறேன், ஒரு அம்மா கீழே உட்காந்து கூட்டம் கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தான் கொண்டு வந்த மஞ்சள் பையிலேருந்து ஒரு துணியை எடுத்து அப்படி தரையை அப்படி தொடச்சிட்டு உக்காந்தாங்க. பார்க்கக்கூடாது தான் நான் எட்டி பார்த்தேன். அப்போ அந்த அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த 1 மணி நேரம் இங்கே உட்காந்து கூட்டம் கேட்க போகிறேன், தான் கட்டிட்டு வந்திருக்க 5000 ரூபா புடவையில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினச்சி தரைக்கு மேலே போட்டிருந்த பெட்ஷீட்டுக்கு மேலே கர்ச்சீப்பை வச்சு தொடச்சி உக்காந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு தரையை தொடச்சா அதில் உள்ள அழுக்கு தான் உடம்புல பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தொடக்கிறோம். இப்போ சாயந்தரம் வீட்டிலேருந்து கிளம்பி காரணேஸ்வரர் கோவிலுக்கு வரும்போது சில பேர் குளிச்சுட்டு வரணும்னு நினைப்போம். கோவிலுக்கு போனால் சில பேர் பொங்கலுக்கு பொங்கல் குளிப்பான், சில பேர் மாட்டு பொங்கலுக்கு குளிப்பான். பாருங்க, ஐயா அனுபவித்து சிரிக்கிறாரு. முடிஞ்சு இவர் உடனே அவர் மாட்டு பொங்கல் குடிப்பார். தமிழ் அடுத்தவனுக்கு போட்டு கொடுக்கறதுல ஆடே அப்பா
அடிச்சுக்க முடியாது. நம்ம ஊரில் ஒன்று தெரியும்னா தெரியும்னு சொல்ல மாட்டோம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நான் உட்பட அப்படி தான். முந்தா நேற்று தென்காசியில் பேசிட்டு ராத்திரி ஏறிட்டேன் பொதிகையில். இந்த தம்பி ஜீன்ஸ் போட்டிருக்க ஒரு மாதிரி 23 வயசு பையன், பிஇ படிச்சிருக்கான். இப்படி என்னை ஒத்து பார்த்தான். என்னடா தம்பின்னு. சார் எங்கே போகிறீங்க? நான் மெட்ராஸுக்கு, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? இப்போ பல ட்ரெயின் தாம்பரத்துக்கு போகுது, சில ட்ரெயின் எக்மோருக்கு போகுது, ஏதோ ப்ராப்ளமா மெட்ரோனால்? நான் 3 இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் மெட்ராஸே போனதில்லை, மதுரையோடு தாண்டினதில்லை. முதல்ல மெட்ராஸுக்கு போகிறேன். இந்த இன்டர்வியூக்கு மேலே எங்கள் அப்பா காசு தர மாட்டார், அதுக்கு நான் என்னடா பண்ணணும்னு. இல்லை, எனக்கு செங்கல்பட்டு வந்தால் எல்பி விட்டுறணும், மறைமலை நகரில் இன்டர்வியூ, நான் தாம்பரத்தை தாண்டி எக்மோர் போயிட்டா திருப்பி வர முடியாதுன்னா. ஊரெல்லாம் போய் பேசி புரிய வைக்கிறேன், உனக்கு இறக்கி விட மாட்டேன், நான் படுறா சும்மா அப்படின்னு. திருப்பி விருதுநகரில் வந்து சார்னா சும்மா படுறா அப்படின்னு. 1:30 மணிக்கு மதுரையில் பெட்ஷீட்டை திறந்து சார் அப்பனா டே கொன்றுவேன் படுறா. 3:45 மேல்மருவத்தூரில் கேட்டான், படுறா தம்பி அப்படின்னு. 7:20 எக்மோர், தம்பி எந்திரின்னு. அவன் என்னைய இந்த கெட்ட வார்த்தை தான் இல்லை அவ்வளவும் சொல்லி திட்டான். நான் கக்கன்னு சிரித்தேன். அவன் கேட்டான், ஏண்டா ஊரெல்லாம் போய் பெரிய புராணம் ராமாயணம் பகவத்கீதை பேசுகிறிய, உனக்கு வெக்கமாக இல்லையா, சிரிக்கிறியன்னா? இல்லை தம்பி, நீனே இந்த திட்டுறியே, நீனு நினச்சி ஒருத்தனை செங்கல்பட்டில் இறக்கினேன்னா அவன் என்ன திட்டுவான்னு நினச்சேன்னா அப்படின்னா. நான் இறக்கி விட்டவன் இறங்க மாட்டேன்னு சொன்னான், நான் தான் கொன்றுவேன் இறங்குடான்னு பெட்டியெல்லாம் பிடிச்சி தூக்கி விட்டறிஞ்சேன். நம்ம தெரியுங்கிறத ஒத்துக்கவும் மாட்டோம், தெரியலேங்கிறதையும் ஒத்துக்க மாட்டோம். இப்போ கோவிலுக்கு வரோம் அப்படின்னா குளிச்சுட்டு வருவோம். குளித்தோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம முகம் இயல்பாகவே கண்ணாடியை பார்க்கும். அந்த முகம் சரியாக தெரியாது, ஏன்னா ஆவி அதில் படைஞ்சிருக்கும். உடனே ஒரு துணியை எடுத்து இப்படி தொடப்போம். ஆவி தொடச்சிட்டா முகம் நல்லா தெரியும். அட இப்போ கூட்டம் கேட்குறீங்க, கேட்டு முடித்தோன்னே இந்த இப்போ அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு ஒரு ஐயா நிற்கிறாரு, டக்குன்னு கிளம்பி சகோதரியை கூட்டிகிட்டு ஸ்கூட்டரில் கிளம்பணுன்னா சும்மா போவார்னு நினைக்கிறீங்க? இது பனிக்காலம்தான், இருந்தாலும் ஸ்கூட்டரில் சாவியை போட்டுட்டு அப்படி 2 தட்டு தட்டிட்டு அப்படி தொடச்சிட்டு போவார். ஏன்? கட்டிட்டு வந்த 1000 ரூபா வெள்ளை வேட்டியில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைப்பார். இதானே மனித இயல்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 1 மணி நேரம் உட்கார்ற தரையை துடைக்கிறோம், 1 நிமிஷம் முகம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம், 10 நிமிஷம் போகிற வீட்டுக்கான வண்டியை துடைக்கிறோம், மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுனால தான் மார்கழி 30 நாளும் நல்ல தமிழால், தேவாரத்தால், திருவாசகத்தால், பிரபந்தத்தால், பெரிய புராணத்தால் மனசை துடைக்கிறதுக்கு தான் வருஷம் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம். மனசை தொடச்சா தை பிறந்தால் வழி பிறக்கும். 30 நாள் மனசை தொடச்சா 4 நல்ல விஷயம் மனசுக்குள்ளே விதைக்கலாம். அதுக்கு தான் திரும்ப 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 இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் உண்மை. இப்போ மனசை தொடச்சிட்டோம் 30 நாள். இப்போ சாமி கோவிலுக்குள்ளே போகிறோம், தை 1ஆம் தேதி, அப்படி தானே? இப்போ போனோன்னா அம்மா என்ன கேட்பாங்க சாமிகிட்ட? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க. என் கபாலி கோவிலுக்கெல்லாம் பிரதோஷத்துக்கு உள்ளேயே போக முடியாது. அதுவும் சில பேர் சிவபுராணம் சொன்னால் எனக்கெல்லாம் உயிரே போய்டும், அப்படி பார்ப்பேன். அவங்களும் சாமியை பார்க்காம அங்கே பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க. மாமி சாமி இங்கே இருக்குன்னு தெரியுண்டா பிள்ளையாண்டா, சும்மா இருடா, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குது. சிவபெருமானை எதுக்கு பார்க்க போகிறோம்? காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி பற்ற துறக்க போகிறோம். 400 ரூபா செருப்பு மேலே உள்ள பற்ற துறக்க முடியல சார். நான் உட்பட கோவிலுக்குள்ளே வரும்போது செருப்பை எப்படி போடுவோம் தெரியுமா? வலது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம், இடது பக்கம் ஒரு செருப்பு போடுவோம். அடுத்து வர்றவன் நம்ம செருப்புக்காகவே வந்த மாதிரியே நம்ம மனசு நினைப்போமா மாட்டோமா? நான் உட்பட. அப்போ இங்கே அழுக்கு இருந்துட்டு அங்கே போனால் வேலை நடக்காது. இங்கே அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு எழுதி நான் பூசலாக இருக்கு. அதுக்கு பின்னாடி வரேன். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான்,
உட்காருப்பா, நல்லா பேசுகிறான்ப்பா அந்த ஆள், உட்காருப்பா, கொஞ்சம் நல்ல விஷயத்தை கேட்டு போவோம். நாகராஜன் வேறு வந்தோன்னு சொன்னார், கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் பேச பேச வந்துடுவாங்கன்னாரு. என்னையை பற்றி அவருக்கு தெரியாது. நான் ஆளே இல்லாத இடத்துல தான் பேசுவேன், டிவி ரேடியோவில். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, ஆக்ஷன் அப்படிம்பாங்க. நான் 6 மணி நேரம் பெரிய புராணம் பேசுவேன். இப்போ இங்கே 1000 பேர் இருந்தால் விட்டுருவேனா? உடனே ப்ளூ ஷர்ட்டை பார்க்குறாரு, ஐயோ கொலகாரன்ட்ட வந்து மாட்டிட்டோம் போல், விடிய விடிய பேசுவான் போலன்னு. இல்லையா, நானும் போய் பிடிச்சி அடுத்த வேலை இருக்குது. அங்கே ஒரு அம்மா கூடையை அப்படியே கையில் பேக்கை இறுக்கி பிடிச்சி, அதுவும் என்னையை வேறு உத்து உத்து பார்க்குறாங்க. உலகத்திலேயே நயன்தாராவுக்கு அப்புறம் ஒரு பேச்சாளனை ஒத்து பார்த்த ஒரே ஒரு சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில். இந்தம்மா எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் சிவபெருமான்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஆடி காரில் போகணும்லாம் நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கணும்டா சிவனேன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ எல்லார் வீட்லேயும் அண்மையில் ஒழுகினிச்சு, சாமிக்கு தெரியும், ஐயப்ப சாமிக்கு. ஒழுகிற வீட்டில் வாழுங்க, அழுகிற வீட்டில் வாழாதீங்க. எப்போ பாரு அதை இல்லை இதை இல்லை, ஒன்றும் கிடையாது. கொரோனா வந்தபோது அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான், அதானே உண்மை. ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. காசு தேவை தான், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், கோடி நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி குடிப்பினை இருந்தால் தான் காரணேஸ்வரரை பார்க்க முடியும், இந்த கூட்டத்தில் உட்கார முடியும். அது இறைவன் முடிவு செய்கிறான். இங்கே தமிழ்நா பெரிய எந்த விளம்பரம் இல்லை, ஜிமிக்ஸ் இல்லை. ஆனால் 1000 பேர் வந்து உட்கார முடியும்னா இந்த நாட்டில் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்றைக்கும் அழிவில்லை என்பதற்கு இந்த தைத்திருநாள் ஒரு எடுத்துக்காட்டு. ஆலய உழவார திருக்கூட்டத்துக்கு நல்ல நம்ம நன்றியை பதிவு செய்யுங்க. இதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, 10 பேர் பக்கத்தில் இருக்கிறவன பாராட்ட கற்றுக்கங்க, குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஊட்டியில் ஏறிட்டேன், பேசிட்டு நைட்டு கோயம்புத்தூர் வரணும். கண்டக்டர் உட்காந்து எப்படி சாவியை போட்டு வண்டியை எடுங்கிறாரு, டிரைவர் இந்த எடுக்கிறேங்கிறாரு. முதல் சீட்டில் ஒருத்தன் சொல்கிறான், நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, நாடு சரியில்லை, மோடி சரியில்லை, ரோடு சரியில்லை, ஹோட்டல் சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, பஸ்ஸு சரியில்லைன்னா. டிரைவர் சொன்னார், எனக்கு தான் கண்ணு சரியில்லை, பேசாமல் உட்கார்றான்னாரு. விளங்கவே விளங்காது. எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். இப்போ காரணேஸ்வரர் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க, மனசை தொடச்சிட்டிங்க, போய் சிவன்கிட்ட என்ன கேட்பீங்க? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் 2 தான் கேட்போம். சிவபெருமானே, இந்த வருஷம் எப்படியாவது என் பொண்ணை யார் தலையிலையாவது கட்டிடணும், ஒரு பாரத்தை இறக்கி வச்சிடணும். ஏன்னா கட்டுறவன் சாகட்டும். ஒரு 30 பேர் ஏன் உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாததை இந்த ஆள் வந்து சொல்கிறானே. நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள், முதல் கேள்வியாக தான் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துடணும். அப்புறம் ஒரு அம்மா வரும், தாயே பராசக்தி, கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் வளமகளே, எமக்கருளே, செல்வம் ஒழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுறை திருவள்ளுவர் புரிஞ்சிடுவோம், தலையால் வணக்கம் புரிஞ்சிடுவோம். உனக்கு எலும்பு சம்பளத்தில் விளக்கு போடுறேன், கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, என் குழந்தைக்கு ஒரு புள்ள வேணும். கேட்குறமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், போட்டி இல்லைம்மா, போம்மா. சிவபெருமானே, எம்பெருமானே, உன்னையே தான் கதின்னு நான் இருக்கேன். எப்படியாவது இந்த வருஷமாவது காரணி தோட்டத்தில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சொந்த வீடாவது வாங்கணும். கேட்போமா இல்லையா? இந்த இப்போ சாமி மலைக்கு போயிட்டு வந்திருக்க ஐயப்ப சாமி, அது என்ன கேட்கும்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாடும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்சரட்ச மகாபாபு, சாஸ்தேதுபியம் நமோ நமக. இந்த வருஷமாவது என் மேனேஜர் காலியாகி அந்த போஸ்ட் எனக்கு வரணும் ஐயப்பா. அவர் ஐயப்பன் யோசிக்கிறார், நம்ம நினச்சதை அப்படியே சொல்கிறானே. எனக்கு தெரியாதா யார் யார் என்ன சொல். நான் ஜக்கி வாசுதேவ் மாதிரி, சாமி நித்யானந்தா மாதிரி நீங்கள் மனசில் நினச்சதை அப்படியே சொல்லிவிடுவேன். உடனே யூடியூப்பில் போட்டுருவாங்க, மணிகண்டன் நித்யானந்தாவாக மாறினார். உடனே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவனை குத்துறதுன்னா. சாமி கோவிலுக்கு வந்தால் ஒரு 6 கொஸ்டின் வச்சுருக்கோம். என்ன?
வீடு, கல்யாணம், காட்சி, புள்ள, வசதி, ப்ரமோஷன். நான் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் இந்த தைத்திருநாளில். காரணேஸ்வராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வேணாலும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான், எல்லாம் சரி. பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆறுயிர்க்காக ஏகி, அது அனுமனாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அம்பாலாக இருக்கட்டும், நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் சாமி கொடுப்பார். எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். இன்னொன்று சொல்கிறேன், ஐயப்பன் உட்பட நீங்களாக கேட்டால் நம்ம தகுதிக்கு கேட்க தெரியும், கடவுளாக கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு நீங்கள் சாமிக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு? சாமி என்ன ஏடிஎம் மிஷின் நான் நம்பர் போட்டு பணம் எடுக்கிறதுக்கு? ஒரு நாளைக்கு நான் காலையில் போகும்போதும் சாயந்தரம் போகும்போதும் உன்னைய தான் கும்பிட்டு போகிறேன். உன்னையன்றி எனக்கு ஒருவரும் இல்லை, நீ தான் என்னை பாதுகாக்கணும்னு ஒத்த வரி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல கடவுள் போய் நிற்பான் சார். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க சார். அதான் சார். நம்ம என்ன நினைக்கிறோம், பன்னீரால் அபிஷேகம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீரால் அபிஷேகம் செய்யுங்க, கடவுள் இறங்கி வருவான். 1000 மலரை போட்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரளிப்பூவை உள்ளத்து சுத்தத்தோடு எடுத்து போடுங்க, அதுக்கு தான் கடவுள் இறங்கி வருவான். உண்மை இருக்கணும், இங்கே ஃபெய்த் இருக்கணும். எத்தனை கோவிலில் சண்டை, எனக்கு சாமி தெரியல, நீ தள்ளு. சில பேர் எனக்கு மாலை போடல, பரிவட்டம் கட்டலை. அதனால தான் நம்ம ஊரில் சொன்னான், கோபுர தரிசனம், கோபுர தரிசனம், அவ்வளோதான். அங்கே நின்னாலும் சாமி தான், இங்கே நின்னாலும் சாமி தான், உள்ளே நின்னாலும் சாமி தான், கருவறையில் நின்னாலும் சாமி தான். இந்த இப்போ எனக்கு மாலை போட்டாங்க, அது சும்மா நம்ம பேசுகிறோம். உடனே யார் குழந்தைன்னு பார்த்து அது கழுத்தில் போட்டேன். ஏன்னா கடவுள் முடிவு பண்ணுறான், டே அது குழந்தைக்குரிய மாடை உன் கையில் கொடுக்குறேன் போட்டுறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் தேவைதான் பற்று, பாசம், புகழ் எல்லாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். நானும் பார்த்துட்டேன். எங்கே 50,000 ரூபா கொடுக்குறாங்களோ அங்கே தான் நல்லா வருது பேச்சு. அதுவும் 8 பவுன் செயின்னா ரொம்ப நல்லா வருது. நாகராஜன் என்னை பிடிச்சி வச்சுங்க, வாங்க போயிருப்பார். சார் நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போ சொல்லிட்டு போகிறது தான். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு நான் இந்தியாவில் இருந்தேன்னா இங்கே தான் என் பேச்சு. அது இன்னும் சாகிற வரைக்கும் அது கடவுள் போட்ட பிச்சை. அது ஒரு நாள் ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்துக்காக பண்ணியாச்சு. இந்த 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 இடத்துல யார் வேணாலும் பேசிட முடியாது. கடவுளுடைய பாக்கியமும் கொடுப்பினையும் இருந்தால் மட்டும்தான் காரணேஸ்வரர் கோவிலுக்குள்ளே ஒருத்தர் வர முடியும், பேச முடியும். நான் இப்போ 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மனசை துடைக்கணும், சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், உண்மையிலுமே சாமி இருக்காரா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, அப்படி தானே உங்களுக்கு சைவம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ சாமி இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும். என்னம்மா பசங்களுக்கு 1000 சந்தேகம் வருது சார். ஆனால் நம்பிக்கையோட பரீட்சை எழுதுறானே. எங்கள் தெருவில் ஒரு டீச்சரம்மா அழுதுச்சு, என்னம்மான்னு. இல்லை சார் 3ஆம் கிளாஸுக்கு நான் டீச்சராக இருக்கேன், பையன் என்ன எழுதியிருக்கான் பாருங்கள் சார்னுச்சு. என்னன்னு பார்த்தேன், திமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னன்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகன் துணையான். எய்த்த வீட்டு பையன் அதிமுக கார, அவன் பிரமாதமாக அடிச்சிட்டான் அதிமுக துணைன்னு. என்னன்னு கேட்டிருக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு தான். அந்தம்மா வாதியார் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை விட நம்ம குழந்தைங்க அறிவோடு இருக்காங்க, அதான் உண்மை. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சைக்கிளே வாங்கி தர மாட்டாங்க. திருவிழாக்கு எங்கள் அப்பாட்ட 50 காசுக்கு விசில் கேட்பேன், அதுவே அந்த ஆள் வாங்கி தர மாட்டார். வாங்கி கொடுத்தாலும் ஊதக்கூடாதும்பார். இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். பாட்டியும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சார் நம்ம சின்ன வயசில் நம்ம அடைஞ்ச எந்த சந்தோஷமும், நீங்கள் தீப்பெட்டியில் ஃபோன் மாதிரி கட்டி விளையாண்டுருப்போம் சார். நம்ம சமுதாயம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ என் ஒய்ஃபு 2 ஃபோன் வச்சுருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு. இல்லை நான் வச்சுருக்க 2 ஃபோனுக்கு. ஐயா சிரித்து 7.5 மாற்றிடாதீங்க, நமக்கு ஜாதகத்திலே அந்த மாதிரி பிராப்தம் கிடையாது. நான் கூட உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் மண்ணில் விளையாண்டானா விளையாட சொல்லுங்கள். இந்த மண்ணில் விளையாண்டா சிறங்கு வரும்பாங்க, மருந்து போட்டுக்கலாம். அவன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லில் விளையாண்டா அவனே மண்ணாக போயிடுவானோன்னு பயப்படுறேன். இன்றைக்கி ரோடை கிராஸ் பண்ணால் செல்லு தான், வண்டியில் போகும்போது செல்லு,
அவன் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, அடுத்தவனெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் ஒழுக்கம் வேணும்ல. நீங்கள் சும்மா கோவிலுக்குள்ளே வர்றது, மந்திரம் சொல்கிறது, திருநீர் பூசுறது, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னு நீர் பூசுறது இல்லை, ஒழுக்கமும் இருக்கணும். நம்ம வீட்டு குப்பையை தூக்கி அடுத்த வீட்டில் தெரியாமல் போட்டுட்டு உட்காந்துக்கிறது இல்லை ஒழுக்கம். அதானே உண்மை. அங்கிங்கனாதபடி எங்கும் தானே கடவுள் இருக்கான்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒழுக்கம் எங்கன்னா இங்கேருந்து வரணும். மனசை தொடங்க சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. சாமி இருக்கான்னா இருக்காருங்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டாம். கல்கத்தாவில் நானும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஐயா. வெறும் தண்ணி தான். அப்புறம் அதை வேறு யூடியூப்பில் போட்டுருவாங்க, தண்ணி போட்டு மணிகண்டன் பேசினார். அதை வெளிநாட்டிலேருந்து கேட்பாங்க, அப்படியா சாமி? இல்லையா, வெறும் தண்ணி தான். இவர் அதுக்கு மேலே எனக்குன்னு எங்கள் பெரியப்பா மாதிரி எங்கேருந்து தான் வருவீங்கன்னு தெரியாது. சரி, இப்போ நல்லா கேளுங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கல்கத்தா உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய புகழ்வாய்ந்த இடம். ஒரு 300 பேர் இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. நம்ம வள்ளல் பெருமான் இருந்தார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் தனித்திரு விழித்திரு பசித்திரு, தனித்திரு பசித்திரு விழித்திரு, ஜீவகாருண்யத்தை இந்த மண்ணில் வளர்த்தார். அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு. அந்த வள்ளல் பெருமான் மாதிரி வடநாட்டில் ஒருத்தர் வெள்ளைக்கு புனிதம் தந்தார். அவர் யாருன்னு சொல்கிறேன். ஒரு 300 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒன்றும் பெரிய வாய்ப்பு வசதியெல்லாம் கிடையாது. உட்காந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். வேகமாக ஒருத்தர் வந்தார், அப்படின்னு கையை தட்டினார். அவர் கண்ணை திறந்தார். என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை, காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. என்னது, காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு. இந்த வந்து கேள்வி கேட்டவர் மக்களை பார்த்து சொன்னார், மகாஜனங்களே, இந்த மனுஷனை நம்பாதீங்க, நம்மளை முட்டாளாக்குறாரு, காளியோட பேசுகிறேங்கிறாரு. எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை, எங்கே அந்த கண்ணுக்கு தெரியாத காளியை என்னோட 2 நிமிஷம் பேச சொல்லுங்கன்னாரு. இப்போ நம்மளாக இருந்தால் படபடப்பாக இருப்போம். வள்ளலார் மாதிரி வடநாட்டு பக்கம் வெள்ளை உடை உடுத்தி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி அந்த மகான் சொன்னார், ஐயா வணக்கம், நீங்கள் யாருன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. உங்கள் கையை என் தலையில் வச்சு 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குங்களேன்னாரு. அதுக்கு டாக்டர் பதறிட்டார். ஐயோ, அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள். உங்களை டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குன்னாரு. அப்போ அந்த மகான் சொன்னார், 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்கிறதுக்கே சில படிப்பு இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது, அதை படித்தா காளியை உங்கள்கிட்ட பேசும்னாரு. அப்படி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பி சமயத்தை சமுதாயத்தோடு இணைத்தவர் பெயர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர். என்ன ஞானமான பதில் இல்லை. அப்போ கடவுள்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நம்ம மனப்பூர்வமாக நம்பணும்ல. நான் குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.